அருமை நண்பர்களே, இன்று ஜூலை 6, 2025 ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி நாள். ஏகாதசி மாதம் இருமுறை வரும். வருடத்திற்கு 24 ஏகாதசிகள். ஏகாதசி ஒரு புனிதமான நாள், உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி கொள்ளும் நாள். ஏகாதசி பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் விரதம் இருந்து நாமஜபம் செய்தால் கிருஷ்ணர் மிகவும் சந்தோஷப்பட்டு ஆசிர்வதிப்பார். ஏகாதசி அன்று அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து நாமஜபத்தை ஆரம்பிக்க வேண்டும். அவரவர்கள் உடல் நிலைக்கேற்ப ஏகாதசி விரதம் இருக்கலாம். நடுத்தர வயதும் நல்ல ஆரோக்கியமும் உள்ளவர்கள் நீர்கூட அருந்தாமல் விரதம் இருப்பர். வயது முதிர்ந்தவர்களும் உடல்நல குறைவு உள்ளவர்களும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். ஜவ்வரிசி பாயசம் அருந்தலாம். குறிப்பிட்ட காய்கனிகளை உட்கொள்ளலாம். பாதாம், பிஸ்தா, அக்ரூட் போன்ற பருப்புகளை சாப்பிடலாம். தானிய உணவு கூடாது. ஏகாதசி அன்று தானிய உணவை உண்பவர்கள் பாவத்தை உண்கிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏகாதசி அன்று அதிக அளவில் நாமஜபம் செய்ய வேண்டும். சாதாரண நாட்களில் 16 மாலைகள், ஏகாதசி அன்று குறைந்தது 32 மாலைகள் செய்ய வேண்டும். பகவான் நாமத்தை 108 முறை சொன்னால் அது ஒரு மாலை. இவ்வாறு 16 மாலைகள் சொல்ல வேண்டும். 32, 64, 108 என்று சொல்பவர்களும் உண்டு. வங்காளத்தில் பக்தி வினோத தாகூர் என்ற ஒருவர் இருந்தார். அவர் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர். ஒவ்வொரு நாளும் 64 மாலைகள் சொல்லிவிட்டுத்தான் வேறு வேலை பார்ப்பார். 64 மாலைகள் சொல்வதற்கு குறைந்தது 5-6 மணி நேரம் பிடிக்கும். அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஜபம் செய்ய தொடங்கி விடுவார். இவர் ஒரு பன்முக வித்தகர், மிகப்பெரிய குடும்பஸ்தர், 13 குழந்தைகளுக்கு தந்தை. ஒரு கிரகஸ்தர் ஆற்ற வேண்டிய கடமைகள் அனைத்தையும் சிறப்பாகவே செய்தார். அடுத்து அவர் ஒரு பிரபலமான மாஜிஸ்ட்ரேட். ஒரு நாளில் 30 வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கி விடுவார். தீர ஆலோசித்து அலசி ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குவது இவரது வழிமுறை. நீதித்துறையில் இருந்த அனைவருமே இவரது தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்வர். இவரது புலமையையும் திறமையையும் உற்று நோக்கி கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நீதிமன்றத்தில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அவரது வீட்டுக்கு பிரத்யேகமாக ஒரு ரயில் பாதை அமைத்து கொடுத்தார்கள் என்றால் இவரது கீர்த்தியை பற்றி சொல்லுவானேன். கிருஷ்ண பக்தி என்ற வானில் சுடர் மிகுந்த நட்சத்திரமாக என்றென்றும் ஜொலித்துக் கொண்டிருப்பவர் இவர். மீண்டும் அடுத்த ஏகாதசி என்று சந்திப்போம். நன்றி.